பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம்க்கு யாரெல்லாம் ரெடி ஆகிட்ருக்கீங்களோ அந்த நண்பர்களின் கவனத்திற்குங்க. நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை இதுக்கு மேலே நான் படித்தா பாஸ் பண்ண முடியுமா, அதேமாதிரி நான் மேஜரை ஃபுல்லாக நான் தரவாக இருக்குங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்டு ஜிகேக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, யூனிட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. உங்களால் கண்டிப்பாக முடியுங்க. இதற்கு நீங்கள் ஒரே ஒரு வாரம் செலவு பண்ணால் போதுங்க. யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல. நீங்களே தாராளமாக நீங்கள் ஓன் மெட்டீரியல் ரெடி பண்ணி நீங்களே எக்ஸாமில் பாஸ் பண்ணலாங்க. அது இல்லாமல் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டராக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 150 கொஷின் வருதுங்க. எல்லாமே இது இந்த எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு தான். இதில் 150 கொஷின் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு மார்க் தாங்க, நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக இருக்குங்க. பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சப்ஜெக்டில் 110 கொஷின், எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 கொஷின், ஜிகேல 10 கொஷின், மொத்தம் 150 கொஷின் இருக்குங்க. இந்த 150 கொஷின் எல்லாருக்குமே கம்பல்சரி வரும். கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. இதில் இந்த 40 கொஷின் வந்து எல்லா மேஜருக்குமே காமனானதுங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு ஒரே நாளில் தான் நடக்க போகுது. மேக்ஸிமம் அக்டோபர் 2nd வீக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருங்க. மெயின் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் சப்ஜெக்ட் இது மாறுபடுங்க. மீதி 40 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் நடக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு அந்த 14 மேஜர் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த 40 மார்க் காமனாக தாங்க இருக்கும். தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுமே கலந்துருக்கும். சரிங்க, இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், எஜுகேஷனில் முன்ன 8 யூனிட் இருந்துச்சு, 10 யூனிட்டாக மாற்றிட்டாங்க. இதுலேயுமே ஜிகேவிலையும் 8 யூனிட்டாக இருந்துச்சு, இப்போ 10 யூனிட்டாக மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறையா மாறுதல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சூழல் எது தேவையோ அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் தந்திருக்காங்க. இது கண்டிப்பாக அந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, ஷார்ட்கட் இருந்தவங்க கண்டிப்பாக இப்போது அதுக்கான வழி கிடையாதுங்க. ஏன்னா இப்போ அதுக்கான மாறுதல் நிறையா மாற்றிருக்கிறாங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்சீரிஸ் புக், அதாவது பிஎட் படிக்கும்போது அந்த என்சீரிஸில் நிறையா புக் வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் அதுதான் படிச்சுட்ருக்காங்க. அது கண்டிப்பாக போதாது. அது ரெஃபரன்ஸ் புக் கிடையாதுங்க. இங்கிலீஷ் புக் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரிஜினல் புக்ஸு. அதுலேயுமே அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் ஏகப்பட்ட தப்பு வருது. நீங்கள் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ அந்த மாற்றிருக்கிற சிலபஸ் இது வந்து இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ப்ராப்ளமே இருக்குங்க. ஏன்னா இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 2024 விட்டுருந்தாங்க அக்டோபரில். எல்லாருக்குமே நவம்பரில் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதில் வந்து மேஜர் எல்லாமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எஜுகேஷன் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் 25, 26 நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடிஞ்சுங்க. அதனால் நிறைய பேர் இப்போ பயம் வந்தது எப்படி படிக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, இந்த 2025, 26 இந்த சிலபஸை எல்லாருமே இருப்பீங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்க, நம்ம எது படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க. நீங்கள் மெட்டீரியல் தயவு செஞ்சு நீங்களே ரெடி பண்ணிடுங்க. ஒரு வாரம் மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதுமானதுங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ நம்மளுக்கு நிறைய இருக்குங்க. ப்ரீ பிரைமரி, செகண்டரி எஜுகேஷன் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இருக்குது. இந்த இப்போ மல்டி கேட்டகரி இருக்குங்க. இதில் பற்றி எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, சமகாஸ் எக்ஸாம் மற்றும் ருசா இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை ஆர்டி ஆக்ட் 2009 இருக்குங்க. நம்ம இதுக்கு முக்கியத்துவம் தந்தப்போ போதுமானதுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் இருக்குங்க. அதுலேயுமே ஹையர் எஜுகேஷன் லிங்க்கில் உங்களுக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதுதான் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அந்த இதில் நான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுவும் இல்லாமல் இந்த தத்துவ அறிஞர்கள் இதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா காந்தி, தாகூர், விவேகானந்தா, ஜேகே, அரவிந்தர், மேற்கத்திய அறிஞர்களான பிளாட்டோ, ரசல், பெஸ்டாலஜி, ருசோ, ப்ரோஃபெல், மாண்டிச்சோரி, ஜான் டூயி இவங்கெல்லாம் வராங்க. அதே மாதிரி அடுத்ததாக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் டிஎன்பிசி படிச்சவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டாப்பிக் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அடுத்த சைல்ட்ஹுட் அண்ட் இந்த பார்த்திங்கன்னா இதில் பொறுத்த வரைக்கும் அந்த நிறையா டெஸ்ட் இருக்குங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நிறைய தியரிகள் இருக்குது. பியாஜே, ப்ரூனர், எரிக்சன், கோல்மன், கோல்பர்க் இவங்கெல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் அவங்க என்னென்ன ஆய்வு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோட்பாடுகள் அந்த இதில் இருந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வைக்கணுங்க. அதுக்கடுத்து அந்த ஆய்வுகள் முக்கியமாக சொல்லணும்னா தியரிஸ் ஆஃப் லேர்னிங் கற்றல் கோட்பாடுகளில் தார்ண்டைக்கு வராங்க, பாவ்லோ வராங்க, ஸ்கின்னர், கோலர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டால்ட் இது எல்லாருமே அங்கே என்ன தியரி அவங்க முன் வைக்கிறாங்க, அதோடைய மெத்தட் என்ன, அதில் இருக்கிற கண்டென்ட் என்ன, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானதுங்க. அதே மாதிரி ஸ்டெப் எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி 3 வகை 4 வகைப்பாடு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் ரூல்ஸ் என்ன, செகண்ட் ரூல்ஸ் என்ன, தேர்ட் ரூல்ஸ் என்ன, இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி
இங்கே அடுத்ததா இந்த காமனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தாங்க. நம்மளுக்கு நுண்ணறிவு மற்றும் ஆளுமை பர்சனாலிட்டி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த என்சிஇஆர்டியில் இருக்கிறது ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். அங்கே யாரெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஆளுமை தொடர்பான அறிஞர்கள். ஏன்னா இங்கே நம்ம முக்கியமான விஷயம் எந்த அறிஞர்கள் எதுக்கு வராங்க பார்க்கணுங்க. இன்டெலிஜென்ஸில் யார் வராங்க, பர்சனாலிட்டியில் யார் வராங்க, லேர்னிங் அந்த இதில் வராங்க, அதே மாதிரி அந்த ஒரு கேட்டகிரியும் யார் வாங்கன்னு பார்க்கணும். மீதி எல்லாமே இந்த எஜுகேஷன் எவாலுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த எஜுகேஷன் பாலிசி பார்த்தா போதும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் அந்த வெப்சைட் தரேன், அதிலே நீங்கள் பார்த்துக்குங்க. மீதி எல்லாமே இப்போ மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பிஎட் படிக்கிறவங்கக்கிட்ட புக் வாங்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நல்லா படிக்க முடியும். அதனால் அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க ஒரு யூனிட்டும் எதற்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே, ஏன்னா தாய்மொழி கல்வி சிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சிலபஸ் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்குங்க. அவங்க எது மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்குறான்னு சொல்லிட்டு. நம்ம லாங்குவேஜில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷில் பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. சரிங்க. இது நம்மளுக்கு எஜுகேஷன் நம்மளுக்கு பார்த்துட்டோம், சிலபஸ் பார்த்துட்டோம், எதற்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்க, அதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்கோம். நமக்கு தெரிஞ்ச தலைப்பாக இருந்தாலும் சரிங்க, தெரியாதா இருந்தாலும் சரி, நம்ம திருப்பி தெரிஞ்சதாக இருந்தால் ரீகால் பண்ண போகிறோம், தெரியாதா இருந்தால் புதுசாக கற்றுக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இதில் ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எஸ்எஸ்ஏ, அடுத்த சமக்கர சிக்ஷா, ருசா, அடுத்து ஆர்எம்எஸ்ஏ, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த பேசிக்கான டேட்டா மட்டும் நம்ம பார்த்துக்கிறது நல்லதுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்குங்க. சர்வ சிக்ஷா அபியான், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்எஸ்ஏ. இது வந்து 2001 இந்தியா கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கான இது எதுக்கோசரம்னா 6 முதல் 14 வயது வரை கம்பல்சரி கட்டாய கல்விக்கோசரம் இது தொடங்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒன்றொன்றுக்குமே இந்த மாதிரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட் தாங்க ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சமக்கர செப்டாங்களா, சமக்கர சிக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபீஷியல் வெப்சைட் எடுத்துகிட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. இது எதுக்கோசரம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டண்ட் அந்த லிங்க்ஸ்லாம் வரும். அப்போ வந்து ஒரிஜினல் லிங்க்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சமக்கர சிக்ஷானா என்ன, எப்போ தொடங்கினாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் கூகுளில் மட்டும் போட்டால் போதுமானதுங்க. இப்போ அந்த ஸ்கீம் கொண்டாந்துறாங்க. சமக்கர சிக்ஷா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் கொடுத்துட்டாங்க எபோட் சமக்கர சிக்ஷானா. இதை தாண்டி போகிறதுக்கு உங்களுக்கு வேறு வழியே கிடையாதுங்க. இது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதனுடைய கோல் என்ன, அப்போ எதுக்குள்ளே அச்சீவ் பண்ணணும், எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எபோட்டில் நீங்கள் அழகாக ஒன்றும் தேவையில்லை, மேலே டாப்லேருந்து நீங்கள் கீழே பாட்டம் வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருங்க. முடிஞ்சால் இதில் ட்ரான்ஸ்லேட் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. இதுக்கோசம் நீங்கள் ஒன்றும் மெட்டீரியல்னு சொல்லிட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட்ல நீங்கள் அடுத்தவங்களை எதிர்பார்க்குற நேரம் உங்ககிட்டயே திறமை இருக்குது. ஏன்னா நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியர்கள் தான். என்ன கொஞ்சம் அந்த வழி மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போயிடுவீங்க. இப்போ அந்த டாபிக் எடுக்கிறோம் பார்க்கலாம். ஏன்னா நான் எதுக்கோசரம் சொல்கிறேன்னா, ஒரு வாரம் நீங்கள் தாராளமாக நீங்கள் செலவு பண்ணுங்கள். லைஃப்பில் எவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க, எக்ஸாமுக்குன்னு டைம் தேவையான அளவுக்கு இருக்குது, தேவைக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. ஒரு வாரம் நீங்கள் உட்காருங்க, மெட்டீரியல் ரெடி பண்ணுங்கள், டெய்லியும் பாருங்கள், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருங்க. இது எஜுகேஷன் மெத்தட் பிறகு பெருசே கிடையாதுங்க. இல்லை எனக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கு 10 யூனிட் எஜுகேஷனுக்கு 10 யூனிட் இருக்குது, ஜிகேக்கு 10 கொஷின் 10 யூனிட் இருக்குது, 20 யூனிட் பெருசுங்களா, இல்லை இங்கே 10 யூனிட் எங்கள் மேஜரில் இருக்குது, நாங்கள் 10 யூனிட் 110 கொஷின் இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்குங்க, சரி இல்லைன்னு சொல்ல கிடையாது, நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வர கிடையாதுங்க. நீங்கள் பாருங்கள், மேஜரில் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. மேஜரில் நவம்பர்லேருந்தே உங்களுக்கு சிலபஸ் உங்களுக்கு கையில் கிடச்சிது. இப்போ 7-8 மாதம் நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க. இப்போ நண்பர்களும் அழகாக படிக்கிறாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா போட்டி அதிகமாகிடுச்சு, வேக்கன்சி கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் பாருங்கள், இப்போ உங்களுக்கு 4 வருஷம் இங்கே இவ்வளோ முடிஞ்சு வந்ததுக்கு இப்போ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்க குறையுது. அதெல்லாம் எக்ஸாம் எப்போ வருமோ நம்மளுக்கு தெரியாதுங்க. அதனால் இருக்கிற வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அழகாக உட்காருங்க, ஷெட்யூல் போடுங்க. நான் பாருங்கள் மேஜருக்கு என்னுடைய இதிலே பாருங்கள் போஸ்ட் பண்ணிருப்பேன் என்னோடய பேஜில் வந்து பார்த்திங்கன்னா. அப்போ அதே மாதிரி உங்கள் மேஜருக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த டாப்பிக்கை நீங்கள் எடுங்க, அழகாக எடுங்க. ஜிகேயில் ஒரு யூனிட் பாருங்கள், இதில் எஜுகேஷனில் ஒரு யூனிட் பாருங்கள். முக்கியமாக இதை பாருங்கள், ஒரு ஸ்கீமுங்களா எவ்வளோ நேரங்க ஆக போகுது உங்களுக்கு? அப்படி இல்லைங்களா, இன்னும் கஷ்டமாக இருக்கா? நீங்கள் போங்க. இப்போ நம்மளுக்குன்னு ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது, ட்ரான்ஸ்லேட் கொடுங்க. நீங்கள் அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லைங்க. சமக்கர சிக்ஷாவா என்ன ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்துங்க.
அதே மாதிரி அது சிறப்பு அம்சங்கள் பார்த்துங்க. எப்படி கட்டமைப்பு இருக்குது அதையும் பார்த்துங்க. ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம், ஃப்ரேம் ஒர்க் பார்க்குறோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதை தாண்டி நீங்கள் கொஷின் எடுக்க முடியாதுங்க. நீங்கள் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஆசிரியராக பார்க்குற வேண்டிய கல்வியும் சரிங்க. இந்த கல்வி ஊழியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியம். ஆசிரியருக்கு இந்த திறமைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ ரொம்பவே அவங்க சரி ஊட்டிட்டாங்க. இந்த திறமைகள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு நோக்கி ஒரு ஸ்டெப்பு போக போகிறோம். அவ்வளோதாங்க. நீங்கள் ஒட்டுக்கா நீங்கள் பார்த்துக்கும்போது 20 யூனிட் அப்படி தான் கஷ்டமாக தாங்க தெரியும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. அழகாக இதில் ஒரு யூனிட் அதில் ஒரு யூனிட் பாருங்கள், மேட்சில் ஒரு யூனிட் பாருங்கள், தெரிஞ்சது பாருங்கள். தெரியலீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட இது பாருங்கள். நீங்கள் ஒரு டாபிக் பாருங்கள், நான் ஒரு டாபிக் பார்க்குறேன், நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இதிலே இருக்குங்களா, இப்போ 4 டாபிக் பார்த்தோம். நான் எஸ்எஸ்ஏ பார்க்குறேன், நீங்கள் ஆர்எம்எஸ்ஏ பாருங்கள், நீங்கள் சமக்கர சிக்ஸா பாருங்கள், நீங்கள் ருசா பாருங்கள், நீங்களே நோட்ஸ் எடுங்க, அப்படி ஷேர் பண்ணிக்கங்க. இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் லிங்க் போட்டு. இப்போலாம் நம்மளுக்கு நிறைய இதுக்கு ஃப்ரீயாகவே கூகுள் மீட்லாம் பாருங்கள், சும்மா ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஜூம்லாம் காசு போடணும், மற்றதெல்லாம் உங்களுக்கு காசு இருக்குது. ஜூமில் பார்த்தீங்கன்னா அது கூகுள் மீட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்குங்க. நீங்களே போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டாக சேர்ந்து வேலைக்கு போங்க. அதுக்கான முயற்சிகள் என்ன இருக்கோ அதை நீங்கள் பாருங்கள். இப்போ ஏன் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்டாக லிங்க் மட்டும் இங்கே போட்டுக்கிட்டுனா, ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க, எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் எழுதாதீங்க. நீங்கள் இன்னும் அப்புறம் இன்னும் 1 வருஷம் ஆனாலும் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கங்க. லிங்க்கை போடுங்க, அழகாக நீங்கள் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எடுத்தீங்களா பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எப்போ ஆரம்பித்தாங்க, இதனுடைய பர்பஸ் என்ன ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது. அதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஹின்ஸாக எடுத்து வச்சுருங்க. அழகாக நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் ரெடிங்க. இதுக்கு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது, தெரிய மாட்டேங்குது, ஒரு பயம் பதட்டம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சிலபஸ் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தா வசதியாக இருக்குங்க. ஏன்னா இது விட்டது 2025, 26 நம்மளுக்கு அதனால தாங்க இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தது காரணமே. இது ஃபஸ்ட்லேயே விட்டுருந்தா இன்னுமே நம்ம மேஜரில் எப்படி நல்லா படிச்சுட்ருக்கோமோ அதே மாதிரி இதுலேயும் படிச்சிருக்கலாம். இருந்தாலும் நான் இப்பயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆளுக்கு ஒரு டாப்பிக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காருங்க, இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாரம் போதுங்க, ஆளுக்கு ஒரு டாபிக் போடுங்க. இல்லைங்க நீங்கள் எப்படி கொஷின் பார்க்குறதுனா நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த இப்போ ஒரு 6-7 கொஷின் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த மேஜரில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த டாப்பிக்கில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது தேவையோ அந்த ஆங்கிளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி நீங்கள் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணிக்கங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதாவது அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடுங்க. சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. சரிங்க, நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.